ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மிஸ்டர் பச்சன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஜாலியான மசாலா படம். ஸோ இது இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் சங்கர். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. நான் வந்து எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நான் தமிழில் தான் பண்ணுவேன் ரிவ்யூ. ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, எல்லோரும் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது தான் என்னுடைய எய்ம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ரவி தேஜா, பாக்யஸ்ரீ போஸ், ஜெகபதி பாபு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இன்னும் காமெடி ஆக்ட்ரஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா போன ரவி தேஜா படம் வந்து பார்த்திங்கன்னா ஈகிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாசு, அசாசினேஷன், ஃபைட்டு கிட்னு ரொம்ப மாசாக இருந்துச்சு. இந்த இதில் வந்து ரொம்ப காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன் காமெடியாக இருந்துச்சு, நிறைய சீன் ஓவர் காமெடியாகவும் வந்தது, சீரியஸாக போக வேண்டிய சீன் கூட. ஸோ இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா ரவி தேஜா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்படியே ஒரு மார்க்கெட்டில் வந்து அப்படியே ஒரு மாஸ் சீன் ஒன்று காட்டுவாங்க. அந்த ஸ்கூட்டர்லாம் வந்து அப்படியே காரில் போய் எல்லாம் விழுற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்குற இடம் மாதிரி வரும். அது ஒரு காமெடியான சீனு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இவர் வந்து சிபிஐ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து அந்த இடத்த அப்படியே சீஸ் பண்ணுவார். பொண்ணுக்கு எடைக்கு போடுவாங்க. அப்போ வந்து அந்த இதை வந்து சீஸ் பண்ணி இவர் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுவார். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட் மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து ஆனந்த் என்ற பச்சன், அதாவது அமிதாப்போட இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பச்சன் ஒரு வரும், ரவி தேஜா பேஜ். அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருப்பார். அப்போ வந்து அவர் வந்து பணி நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் சொந்த ஊருக்கு போயிடுவார். போனால் அங்கே பாக்கியஸ்ரீ ஜிக்கின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அது பார்த்திங்கன்னா தாவணி பண்ணுங்க. ஆனால் மாறாப்போ வந்து ஒதுங்கி அது ஒரு கிளாமர்ன்ற பேரில் கேவலமான இது இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பாட்டு டான்ஸ் இவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். மறுபடியும் இவர் வந்து வேலையில் சேர வைப்பாங்க. வேலை செஞ்சவொடனே இவர் வந்து ரொம்ப ஒரு சின்சியர்ன்ற முத்தியம் ஜக்கையான்ற ஒரு ஊர் பண்ணையார் மாதிரி ஜெகபதி பாபு, அது இந்த விஜய் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அங்கே போய் ரைடு பண்ணுவார். அங்கே வீட்டில் போய் தங்கி பயங்கர கலாட்டா பண்ணி அங்கேயும் பாட்டு டான்ஸு. கடைசியில் வந்து அந்த ஒரு 5-6 நாள் அங்கேயே வந்து இது பண்ணும்போது ரைடு பண்ணி அங்கே ஒரு ஃபைட்லாம் நடக்கும். இதுதான் படத்தோட கதை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ ரவி தேஜாக்குள்ள காமெடியும் வந்து அதில் நிறைய மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் படம் வந்து கடைசியில் ரொம்ப போரிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் சங்கர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் போக ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். இது என்னோடய அபிப்பிராயம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.